சிவபெருமான் மாணிக்க மகுடம் விற்ற கதை பற்றி தெரியுமா? சிவபக்தி கொண்டவன். அவனுக்கு பல மனைவிகள் இருந்தும் பட்டத்தரசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பல விரதங்களையும் இறை வழிபாடுகளையும் மேற்கொண்டதன் பயனாக ஈசனின் அருளால் அரசியின் வயிற்றில் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த திருக்குமாரனுக்கு செல்வ பாண்டியன் என்று பெயரிட்டு சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தான் மன்னன். வீரன் வேட்டையாடுவதற்காக காடு சென்றான். துரதிர்ஷ்டவசமாக அங்கே ஒரு புலி தாக்கியதில் மன்னன் வீரபாண்டியன் உயிரிழந்தான். மன்னனின் மரண செய்தி கேட்டு நாடே சோகத்தில் மூழ்கியது. இந்த இக்கட்டான சூழலை பயன்படுத்திக் கொண்ட மன்னனின் மற்ற மனைவிகளும் அவர்களது புதல்வர்களும் அரண்மனை பொக்கிஷத்திலிருந்த நவரத்தினங்கள், மகுடம் மற்றும் விலைமதிப்பற்ற ஆபரணங்களை திருடிக்கொண்டு தலைமறைவாகினர். அமைச்சர்கள் முறைப்படி இளவரசன் செல்வபாண்டியனுக்கு முடிசூட்ட பாண்டிய வம்சத்தின் மகுடம் இல்லாமல் எப்படி பட்டாபிஷேகம் செய்வது என்று புரியாமல் அவர்கள் மதுரை சொக்கநாதரிடம் முறையிட கோபுர வாயிலை அடைந்தனர். அப்போது எளியவர்களை காக்கும் ஈசன் ஒரு நவரத்தின வியாபாரியைப் போல வேடமிட்டு அமைச்சர்கள் முன் தோன்றினார். அமைச்சர்களே, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? பாண்டிய மன்னர்களுக்கு பரம்பரையாக மகுடம் செய்து தருவது எங்கள் குடும்பம்தான். என்னிடம் மிக உயர்தரமான மாணிக்க கற்களும் நவரத்தினங்களும் உள்ளன. கவலை வேண்டாம், நான் சிறந்த மகுடத்தை செய்து தருகிறேன் என்று கூறி அவர்களை ஆச்சரியப்படுத்தினார். அவர் காண்பித்த ரத்தினங்கள் இதற்கு முன் அமைச்சர்கள் கண்டிராத அளவுக்கு பேரொளி வீசின. திருடுபோன கற்களை விட இவை பல மடங்கு மேன்மையானவை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். வியாபாரி வேடத்தில் வந்த இறைவன் அழகான மகுடத்தை செய்து கொடுத்தார். அத்துடன் ஒரு வேண்டுகோளையும் வைத்தார். இந்த இளவரசனுக்கு முடிசூட்டிய பிறகு இவரை அபிஷேக பாண்டியன் என்று அழைக்க வேண்டும். அமைச்சர்கள் மகிழ்வுடன் ஒப்புக்கொண்டனர். மகுடம் சூட்டப்பட்டதும் அந்த வியாபாரி திடீரென மறைந்தார். பின்னர் அன்னை மீனாட்சியுடன் ரிஷம வாகனத்தில் சிவபெருமான் காட்சி தந்ததைக் கண்டு அனைவரும் மெய்சிலிர்த்தனர். இறைவனே நேரில் வந்து மகுடம் தந்து செல்வபாண்டியனை அபிஷேக பாண்டியன் ஆக்கினார். அபிஷேக பாண்டியனின் ஆட்சியில் அறம் தழைத்தது. பின்னர் தன் தந்தையின் சொத்துக்களை திருடிச் சென்றவர்களையும் மாற்றாந்தாய் மக்களையும் தேடிக் கண்டுபிடித்தான் மன்னன். அவர்களை தண்டிக்காமல் அவர்கள் செய்த தவறை மன்னித்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தையும் கொடுத்து வழி அனுப்பி வைத்தான். இந்த கதை உணர்த்துவது என்னவென்றால், இறைவனை முழுமையாக நம்பினால் இக்கட்டான சூழலிலும் அவர் ஏதோ ஒரு வடிவில் வந்து நம்மை காப்பார் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறது.